ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. குமரவேல் பதிற்று பத்தந்தாதி. ஆம் நண்பர்களே, பாம்பன் சுவாமிகள் இயற்றி அருளிய பாடல்களில் 4ஆம் மண்டலத்தில் உள்ளது குமரவேல் பதிற்று பத்தந்தாதி ஆகும். பாம்பன் சுவாமிகள் சென்னை வைத்தியநாத தெருவில் ஒரு வீட்டின் மேல் மாடியில் 7 மாதங்கள் தனித்து இருந்து மௌனம் கடைபிடித்து விவேக முக்தி விரும்பி நிஷ்டை சாதித்து வந்தார். அப்போது தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் ஆதி அந்தம் நடு இல்லாத அமல ஞான சிவானந்த சரவணபவனின் கருணையை வேண்டி அந்தாதி முறையில் கல்லும் கசிந்து உருக பாடிய 100 பாடல்களின் தொகுப்பே குமரவேல் பதிற்று பத்தந்தாதி. 10 பகுதிகளாக உள்ள இந்த அதி அற்புத நூல் அன்பர்கள் படித்து பயன் பெற வேண்டிய ஒரு அதிசய நூல். இந்த நூலை பயில்வதற்கு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் குருவருள் துணை நிற்க பிரார்த்திப்போம். வாருங்கள், முதல் பத்தில் உள்ள முதற் பாடலை பார்ப்போம். உலகத்தே ஒரு பிறப்பும் இருப்பும் சாவும் ஒழியாத துன்பமென பெரியாரெல்லாம் அலகற்றே இலகும் உனது அடியே சேர்ந்தார். அவ்வடியே பெரும் பேரு என்று அடியேனும் தான் கலகத்தால் உழனு மனம் தனை நெறி இக்கருதுற்றேன். நினது கவல் அதனை விட்டு விலகத்தான் இனி என் மனம் நினையுமோ என் வினை கொன்று ஆள் குருமணியே குமரவேளே. உலகத்தில் உயிர்கள் பிறந்து வாழ்ந்து இறத்தல் என்பது நீங்காத துன்பங்கள் என்று உணர்ந்த ஞானிகள் இனி பிறவாமை வேண்டும் என்று வேண்டி எங்கும் நிறைந்து விளங்குகின்ற உனது திருவடியை சரணடைந்தனர். உயிர்களுக்கு அந்த திருவடியே பெரும் பேறு என்று அடியேனும் ஐம்புலன்களால் உழலும் கலக்கத்தால் மயங்கியுள்ள மனத்தை ஒருநிலைப்படுத்த நின் திருவடியை சிந்திக்கலானேன். உனது திருவடி மீது பற்று கொண்ட என் மனது உனது திருவடியை விட்டு விலக நினைக்குமோ? நிச்சயம் நினைக்காது. எனது நல்வினை தீவினை இரண்டையும் அழித்து என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் குருமணியே குமரவேலே என்று பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் முருகப்பெருமானை குருமணியே குமரவேலே என்று விழித்து இந்த வேண்டுகோளை விடுக்கின்றார். நாமும் கூட முருகப்பெருமானை சரணடைந்து அருளை பெற முனைவோமாக. வாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.